வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வணக்கம் செல்வி சார். நமஸ்காரம்மா. சார், கல்வியில் சிறந்து விளங்க எந்தெந்த கோயிலுக்கு நம்ம போகணும்? அதாவது சிஷ்ட குருநாதேஸ்வரர் திருக்கோயில்னு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தலூர்ன்ற ஊர். இந்த கோயில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் தக்ஷாமூர்த்திக்கும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் குருஸ்தலம் என்பதனால் செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில். கல்வியில் ஏதாவது பாதிப்பு இருப்பவர்கள் இந்த திருத்தலூரில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும் தக்ஷாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் செய்வதெல்லாம் பெரிய அளவுக்கு கல்வியில் தடைகளை நிவர்த்தி பண்ணி மேன்மேலும் சிறப்பதற்குண்டான அனுகிரகத்தை ஏற்படுத்தும். நன்றி சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல தீபான்னு சார், அந்த பொண்ணு வாழ்க்கை சூழ்நிலையில இருக்காங்க. ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் சார் ஆகுது. பொண்ணு பேரு தீபா சார். சரி. கடகராசி பூச நட்சத்திரம், கடக லக்னம் சார். கடகராசி பூச நட்சத்திரம், கடக லக்னம். வயசுமா? வயசு 23 ஆகுதுங்க சார். 23. சரி சரி சரி. இப்போ அந்த பையன் பேரு ரமேஷுங்க சார். மகர ராசி உத்திராட நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்தில் நிறைய நிகழ்ச்சியில் சொல்கிறோமா, அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது பொருத்தம் பார்க்குறச்சே வந்து சமசப்தமும் இருக்கக்கூடிய ராசியில் கடகத்துக்கும் மகரத்துக்கும் அதே போல் சிம்மத்துக்கும் கும்பத்திற்கும் வந்து மிக மிக கவனமாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம். அதே போல் பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சகம், மேஷம் துலாம் என்றெல்லாம் வந்து சமசப்தமத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விருச்சகம் ரிஷபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மிதுனம் தனுசு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மீனம் கன்னி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த கடகம் மகரம் என்று பார்க்கின்ற சமயத்தில் பகை அமைப்புகளால் தேவையில்லாத பிரச்சனைகள், ஈகோ கிளாஷு, ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கெல்லாம் இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்த பொண்ணு வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்கம்மா? நாங்க கிரகம்பாக்கத்துல இருக்கிறோங்க சார். அந்த பொண்ணு அரக்கோணத்துல இருக்காங்க அவங்க. சார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பரிகாரம்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு முடியுமா, இல்லை அதெல்லாம் செய்ய முடியாதா? முடிவாங்க சார். கண்டிப்பா. அப்போ ஒரு வாட்டி வந்து சிரமம் பார்க்காமல் திருநள்ளார் போயிட்டு வர சொல்லுங்க. வருடம் திருநள்ளார் போயிட்டு கண்டிப்பாக பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும். ஏற்கனவே நாம் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய அமைப்பு படி நல தீர்த்தம், விநாயகருக்கு சிதற்காய், சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து கொடிமர நமஸ்காரம் மிக மிக முக்கியம். அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். நிறைய விஷயம் மாற்றம் அனுகூலம் கிடைக்கும். சனிக்கிழமை மதியம் 1:30 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அந்த மீண்டும் வந்து அந்த திருமண அமைப்பில் மேலும் நன்மை ஏற்படுவதற்கு 90வது பாடல் அபிராமி அந்தாதியை படிக்க சொல்லுங்கள். மனசு விட்டு படிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நல்லபடியாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று விருப்பத்துடன் திருநள்ளாறு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நங்கநல்லூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. கேட்குது சொல்லுங்க. கீர்த்தனான்னு என் பொண்ணுக்கு தான் கேட்கணும். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்துல எதுமா? அவிட்டத்துல என்ன ராசியில? அவிட்டத்துல 3வது பாதம் நட்சத்திரம். சரி. லக்னம் வந்து கடகம், ராசி வந்து கும்பம். பிறந்த தேதி 22/7/97 காலையில 6:08க்கு பிறந்திருக்கா. இல்ல லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? தாய் கடகம். ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அவள் பிஎஸ்சி ஃபைனல் இயர் முடிக்க போகிறா. அடுத்து அவள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கும், அவள் கொஞ்சம் இப்போ உடம்பு முடியாமல் இருக்கா, அது நல்லபடியாக குணம் ஆகிறதுக்கும் கேட்கணும். அவள் வாட்டி இருக்குன்னு கேட்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துமா எப்பயுமே வருஷம் வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய அந்த திசைக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தருவது ஆலங்குடி குருஸ்தலம். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு தொடர்ச்சியாக போனால்தான் இந்த தேக ஆரோக்கிய குறைபாடுகள், உபத்திரவங்கள், கழிவு பாதைகள், முதுகு தண்டுவடத்தில் இந்த மாதிரி மறைமுகஸ்தவான உபத்திரவங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, இந்த படபடப்பெல்லாம் வரும். அந்த ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு செல்வதும் அபிஷேகம் பண்ணுவதும் அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதனுடன் படிப்புகள் தடையில்லாமல் இருப்பதற்கும், படிப்பு மேல் படிப்பு வருவதற்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற தொழில் அமைப்புக்கு படிப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பதற்கும், பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு செல்வதும், வருடத்துக்கு ஒரு 9 செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டி அந்த துர்கையுடைய பிரசாதமான குங்கும பிரசாதம் வீட்டுக்கு வர வைப்பதற்கு உண்டான அமைப்புக்கேற்றவர் பணம் கட்டுவதும், ஆலங்குடி குருஸ்தலம் செல்வது நோய் உபத்திரத்தை நீங்குவதற்கு பசுனை கொடுப்பதும், அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை அடிவயிற்றில் தொப்பிலில் தடவிக்கொள் வருவதும், செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக 9 வாரம் துர்கைக்கு நான்
பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு ராகால துர்கா பூஜைக்கு பணம் கட்டுவதும் எப்பொழுதும் வேலைக்கிழமையில் மகான்கள் வழிபாடு செய்ய செய்ய ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஜாதகம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். நான் எங்க பையன் வந்து பேங்க்ல வேலை பாக்குறான் சார். அவங்க ஆபீஸருக்காக கேட்கணும் சார். அவரை பத்தி கொஞ்சம் விவரம்லாம் சொல்லிடுறேன் சார். அவர் வந்து பாம்பேல இருக்காருங்க சார். அவங்க அம்மா வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு வந்து 70ல அவர் இறந்துருக்காருங்க சார். அவருக்கு முதல்ல ஒரு தரம் நிச்சயம் பண்ணி நின்று போச்சுங்க சார். இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணி அதுவும் நின்று போயிடுச்சுங்க சார். அவருக்கு எது செய்யறதுனால என் பையன் செய்யலாம்னா சொல்லுங்க சார். என் பையன் நல்லா செய்வான், எது இருந்தாலும் செய்வாங்க சார். அவருக்கு மேரேஜுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. லக்னம், ராசி எல்லாம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. அவருடைய ராசி வந்து சிம்ம ராசிங்க சார். பூர நட்சத்திரம், மகர லக்னம். வயசு பிறந்திருக்காருங்க சார். 70ல பிறந்திருக்காரு. ஆமாங்க சார். மகர லக்னம் இல்லைங்களா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சரி சார். ஆமாங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க திருச்சியிலே இருக்கிறனால அவருக்காக திங்கட்கிழமை 9 வாரம் திங்கட்கிழமை கருடனுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள கருடனுக்கு போய் பசுனை கொடுத்து அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி கருடனுக்கு உள்ளுக்குள்ளாக நெய் தீபம் ஏற்றுவதற்கு அங்கே இருக்கிற குருக்களிடம் பணிங்க. கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். அது வந்து பெரிய அளவுக்கு அந்த விளக்குகளில் ஊற்ற பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு விசேஷமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் அவரை சொல்லுங்கள், திங்கட்கிழமை மத்தியானம் 1:30லேருந்து 2 மணிக்குள் அவர் கையாலே யாருக்காவது அவர் கீழே வேலை செய்பவர்களுக்கு கூட பியூன் அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பணம் ஏதாவது ஃபைனான்ஷியல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள் மனதார. கண்டிப்பாக அந்த தோஷங்கள் அனுகிரகங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறையும். மேலும் வந்து கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் திங்கட்கிழமையில் மட்டும் இஷ்டப்பட்ட ஒரு தெய்வ சன்னிதானத்திற்கு போய் உட்கார்ந்துட்டு அர்ச்சனையோ சங்கல்பமோ எதுவும் செய்யாமல் பொறுமையாக உட்கார்ந்துட்டு வந்தாலே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் இந்த திருமண தடைகளுக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த பாதிப்புகள் இருப்பதற்குனால் இதை செய்தாலே போதும். ரங்கநாதர்களுடைய கருடனுக்கு 9 வாரம் திங்கட்கிழமை அவருக்காக பசுனை கொடுத்தாலே பெரிய விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் விரைவில் திருமண அமைப்புக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் பரஞ்சோதி ஃப்ரம் பொஷாக்கவுண்டில் பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்க பரஞ்சோதி. ஹலோ சார். படிச்சு பிஇ படிச்சு 2015ல முடிச்சேன். ஒன்னும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் இல்லைங்களா? வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 22 வயசு சார். சார் சுக்கிர தசை நடக்குதுங்களா உங்களுக்கு? சூரிய தசை ராகு புக்தி நடக்குது சார். மூலம் 4ஆம் பாதமா நீங்க? ஆமா 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 சார். சார் சூரியன் வேற 12ல மறைஞ்சிருக்கு. சனி 7ல ஆட்சி வக்கரமா இருக்கு சார். சார் 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 அது பற்றி பரவாயில்ல. பட் உங்களுடைய அமைப்புக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பின்னாடி இருக்கிற வெள்ளீஸ்வரர் கோயில் 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போக போக பெரிய அளவுக்கு மாற்றங்களும் அனுகூலம் ஏற்படும். வெறும் பசுனை கொடுத்துட்டு சிவன், அம்பாள், சுக்கிரன் மற்ற தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு கொடிமரத்தில் உட்கார்ந்து உத்தியோகத்துக்கு சம்பந்தமான மனதார பிரார்த்தனை பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அரிசி இல்லாத உணவை வெள்ளிக்கிழமையில் இரவு எடுத்துக்கொள்ளுங்கள். அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் வெள்ளிக்கிழமை தவிர்த்து கொள்ளுங்கள். விஷ்ணு சகசரநாமத்தையும் தினமும் கேட்கக்கூடிய பக்குவத்துக்கு மாறிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக மயிலை கபாலீஸ்வரருக்கு பின்பக்கம் உள்ள கோயிலில் மார்க்கெட் பக்கத்தில் உள்ள கோயிலான வெள்ளீஸ்வரரை சரணாகதி அடைவதும் வில்வதமும் பசுனையும் கொடுப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் தொழிலில் உத்தியோகத்தில் மாற்றத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார், நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன். என் பேர் செண்பகவல்லி சார். சரிம்மா. வயசு வந்து 27 முடிஞ்சு 28 நடந்துகிட்டு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லக்னம். எனக்கு வந்து கனவுல வந்து ரொம்ப கெட்ட இதா வந்துட்டே இருக்கு சார். ஒரு சில நேரம் பாம்பு வரும் பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்த நாள்ல அந்த குட்டி பண்ணி வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு. நான் கதவுல அப்படியே நச்சு அதை கொண்டுறேன் அப்படிலாம் கனவு வருது. தூக்கமே வர மாட்டேங்குது. கனவு தான் ரொம்ப கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு. தனுசு ராசியாமா நீங்க? சண்டை வந்துட்டே இருக்கு. தனுசு ஆமா நீங்க? இல்ல பூரட்டாதி இல்ல தனுசு லக்னமா? ஆமா தனுசு லக்னம். சரிங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்க, மாதத்துக்குமா ஒரே ஒரு நாள் வந்து மாதம் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறனால திருச்செந்தூரை போய் பகவானை பார்த்துட்டு வர்றது. திருச்செந்தூர் பகவானை பார்க்க பல விஷயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய
வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் திருப்பாம்பரம் கும்பகோணத்தில் வந்து பூந்தோட்டம் என்று சொல்வார்கள், திருப்பாம்பரத்திற்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பயபக்தியுடன் வேண்டுதல் செய்துட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரிக்கும் போயிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வைத்து கொள்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். திருநெல்வேலி என்பதனால் சங்கரங்கோயில் பக்கத்திலே தான் இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய் புற்றுமண் கட்டி என்று கேட்டால் ஆஃபீஸில் கிடைக்கும், இல்லைன்னா புற்றுமண் அங்கேயே கேட்டால் கிடைப்பான். அந்த புற்றுமண்ணை நல்லா ஜலித்து ஒரு கவரில் போட்டு கட்டி பூஜை அறையிலோ இல்லை வீட்டு வாசப்படியிலோ மாட்டி வையுங்கள். இந்த மாதிரி துர்சொப்பனங்கள் மனத்தை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வரவே வராது. மேலும் எப்பொழுதும் வந்து படுக்கைக்கு செல்கிறது முன்னாடி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டு இந்த குங்குமத்தை கதிராமங்கலம் குங்குமத்தை வைத்து ஏதேனும் கணபதி காயத்ரியோ ஒரு மந்திரத்தை ஜபித்து விட்டு படுக்க இந்த மாதிரி பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம், நான் சரவணன் பேசுறேன் மேடம், காஞ்சிபுரத்துலேருந்து. சார் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சரவணன். சார் நான் என்னோட பேர் சரவணன், துளாராசி விசாக நட்சத்திரம், 40 வயசு ஆகுது சார் எனக்கு. நான் மளிகை தான் வச்சிருக்கேன். லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியல சார். சரி சொல்லுங்க. கடை வச்சு 10 வருஷம் ஆகுது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. வியாபாரம் எப்படி இருக்கும், இல்லை ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சார் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக எப்பயுமே வந்து உங்களுடைய அனுகிரகம் ஏற்படுவதற்கு, பாதிப்புகள் குறைவதற்கு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு திண்டிவனத்திலேருந்து மயிலும் போகின்ற வழியில் உள்ள வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. மனதார போயிட்டு மனதார ஜபம் பண்ணிவிட்டு அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலிலே பசுனை கொடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வக்கரகாளி அம்மன் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வர வர பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலம் தரும். புதன்கிழமை மட்டும் அருகில் உள்ள துர்கா சன்னிதானத்திற்கு போயிட்டு வர வர பெரிய அளவு முன்னேற்றத்தையும் பெரிய அளவு மாற்றத்தையும் கூடிய விரைவில் பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கணேஷ் பாண்டியன், சென்னையில இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். நமஸ்காரம். சென்னையில இருந்து பேசுறேன் சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு சார். திருப்பக்கத்துக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். என்னுடைய ராசி கும்பராசி சார். லக்னம் வந்து மீன லக்னம் சார். என்னுடைய மனைவிக்கு கன்னி ராசி கன்னி லக்னம் சார். இல்லை நட்சத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு. என்னுடைய இது அவிட்ட நட்சத்திரம் சார். சார் அவங்களது ஹஸ்த நட்சத்திரம் சார். சரி சார். புத்திர சந்தானமா குழந்தைக்காக? ஆமாம் சார். சரி சார். என்ன பண்ணுங்கள், சிரமம் பார்க்காம கண்டிப்பாக 2 பேருமே வந்து ஒரு முறை வந்து திருவாரூர்லேருந்து திருத்தறை போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுக்கு சென்று 5 அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவதுடன் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து உங்கள் மனைவி ரெகுலராக வயிற்றில் தடவி கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு நிவர்த்தி ஏற்படுவதற்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்காரகனுக்கு ஏற்கனவே அபிஷேகம் செய்த விபூதி வாங்கி அந்த விபூதியை நல்ல விபூதி மிக்ஸ் பண்ணி டெய்லி அடி வயிற்றில் தடவி கொண்டு மருத்துவ ஆலோசனை எல்லாம் பெற்றுக்கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக சனிக்கிழமை மதியம் 1:30 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க குழந்தை பிறந்த பிறகும் அந்த உணவு தானத்தை விடாமல் கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் விரைவில் நல்ல சந்தோஷமான முடிவுகள் வருவதற்குண்டான யோக பலம் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஆர்னில இருந்து பேபி பேசுறோம் சார். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க பேபி. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரர் கேட்கணும் சார். கேளுங்க. சுரேஷ் அவர் பேரு. மகர நட்சத்திரம் சிம்ம ராசி. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சொல்லுங்க. அவருக்கு எங்களுக்கு ஒரு நாளாவே கொஞ்ச நாளாவே எங்களுக்கு ஒரு 3 வருஷமா தொழில் சரியா நடக்கவே இல்லை சார். ரொம்ப தறி வச்சுங்கிறோம், பவர் மில் தறி. என்ன பண்றீங்கம்மா? பவர் மில் தறி வச்சுங்க சார். தறி ஓகே. தறி வந்து தொழில் சரியா நடக்கல இல்லையா? தொழில் சரியா நடக்கல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் வேற ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. கொஞ்சம் நீங்க வந்து இருக்கிற ஊர் எது சொன்னீங்கம்மா? ஆர்னி சார். ஆர்னின்னா கண்டிப்பா வெள்ளூர்ல அந்த தங்க கோயில்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பக்கம்தான்.
அதை வந்து மாதத்துக்கு ஒரு நாள் தொடர்ச்சியாக போயிட்டு வர சொல்லுங்கள். வெள்ளூரில் இல்லை எப்பயுமே வந்து அந்த ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய தங்க கோயில் என்று சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போயிட்டு சொர்ணலட்சுமிக்கு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு முறை அபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படும். அந்த சொர்ணலட்சுமி படத்தை வைத்து தினமும் பூஜை செய்ய திடீரென்று ஒரு அதிர்ஷ்ட மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்துட்டு வர சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜோதி விலிவாக்கம், சென்னையில இருந்து கால் பண்றேன். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நான் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், துலா லக்னம் சார். வயசுமா? வயசு 23 சார். சரி. ஆனா இப்ப ஒரு ஜாப்க்கு போயிட்டு இருக்கேன், சம்பளம் சரியா வரல. நான் வேற ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்போ கிடைக்கும், என்ன பண்ணுங்க சார்? அதாம்மா, உங்களது வந்து இப்போ ராகு தசை நடக்குதா உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி, நீங்கள் வந்துமா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாப் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம் ஏற்படுவதற்கு துலா லக்னம் தானம்மா சொன்னீங்க நீங்கள்? சார், நீங்கள் வந்து சிரமம் பார்க்காமல் ரெகுலராக திங்கட்கிழமை ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு வில்வேலையும் பசுனையும் கொடுத்து அர்ச்சனை பண்ண பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். ஒரு முறை மட்டும் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர பெரிய அளவு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். இதை செய்வதற்கு 9 வாரம் தொடர்ச்சியாக சிவன் கோயிலுக்கு போனாலே ஜாப் சம்பந்தப்பட்ட மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாள். பலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால், கிரகங்கள் அமைப்பு நன்றாக இருப்பதனால் உடனடியாக அந்த திங்கட்கிழமை மட்டும் செல்லக்கூடிய அந்த சிவன் ஆலயங்கள் தரிசனத்தை மட்டும் விடாமல் செய்வது நல்ல தீர்ப்பை ஏற்படுத்தும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் என் பேர் தியாகராஜன், சென்னையில திருவான்மையிலேருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் தியாகராஜன். சார் வணக்கம் சார், என் பேர் தியாகராஜன். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. லக்னம் சரியா தெரியல சார் எனக்கு. வயசு? சிவியரா அல்சர் ப்ராப்ளம். வயசுங்க? வயசு 50 சார். 50 வயசு உங்களுக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது வந்து தூக்கமே வர மாட்டேங்குது சரியா. சரி. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். என்ன அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லயலா காலேஜ் பக்கத்துல யாரை கேட்டாலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் மயிலாப்பூர். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில். அந்த ஐயப்பன் கோயிலில் போயிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆயிலியம் பூஜை என்று சொல்வார்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பூஜை வந்து சர்பசாந்திக்கு உண்டான அமைப்பு, நல்ல விதத்தில் தீர்க்கமான முடிவுகள், தீர்க்கமான இந்த மாதிரி பாதிப்புகள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக கடக ராசி ஆயிலிய நட்சத்திரத்திற்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை. அந்த பூஜை 3 மாதத்துக்கு ஒரு முறை பணம் கட்டிட்டு அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாதத்துக்கு ஒரு முறை தான் ஆயிலிய நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு. அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் என்று வருமோ அதை முதலிலே ஞாபகம் வைத்து கண்டிப்பாக போயிட்டு அந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து பயபக்தியுடன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள். விரைவில் இந்த நோய் உபத்திரத்திலிருந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு விரைவில் பண்ணுங்கள். அதனுடன் காலஸ்திரி ஒரு முறை சென்று விட்டு வருவது, அதாவது காலஸ்திரியில் பசுனை கொடுப்பது, கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது, வெள்ளை வகை இனிப்புகள் பால்கோவாவை தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கூடவஞ்சல சரஸ்வதி பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சரஸ்வதி அம்மா. நமஸ்காரம் சார். எங்க ஹஸ்பண்ட் கேட்கணும். கேளுங்க. அவரு சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சார். ஒரு 3 வருஷமா அவருக்கு தொழில் ரொம்ப டல்லா இருக்கு. கடன் பிரச்சனை ஜாஸ்தி. வயசுமா? வயசு 41 வயசு சார். 2/1/75 சார். சரி. அவருக்குமா இப்போ நடப்பெறக்கூடிய இந்த பாதிப்புனால நீங்கள் வண்டலூரில் இருக்கிறனால ரெகுலராக சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் அவரை போக சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றம், திங்கட்கிழமையில் போக சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். விடாமல் திங்கட்கிழமை சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மர் சென்று வெறும் பசுனை கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிந்தால் மாதம் ஒரு திங்கட்கிழமை பானகத்திற்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் விரைவில் இந்த கடன் அமைப்பிலிருந்து மாறி தொழில் அமைப்பு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலத்தை சிங்கப்பெருமாள் நரசிம்மர் வழங்குவார்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேளுங்க. வணக்கம் சார். நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோங்க சார். சரி. எங்க வீட்டுக்காருக்கு கேட்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வீடு எல்லாமே இருந்தும் எங்களால ஒன்றும் பண்ண முடியாம கடன் இதுல இருக்கிறோம் சார். இதுக்கு
அவர் பேர் வந்து குமரன், திருவாதிரை நட்சத்திரம், ராசி மிதுன ராசி, லக்னம் மகர லக்னம் சார். வயசுமா? வயசு வந்து 41 சார். 74ல பிறந்திருக்காருங்க சார். 43 41 சார். 74ல பிறந்தாரு. 74னா 42 முடிஞ்சு போச்சுமா. சொல்லுங்க. 42 முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா சொல்லுங்க. சனி தசை ஓடுது அவருக்கு இன்னும்? இல்லைங்க தெரியல சார் எனக்கு. சரி பரவாயில்ல. அவர் லக்னம் வந்து மகர லக்னமாமா? ஆமாங்க சார். சார் கடன் அமைப்பு பெரிதாக இருக்கிற அவருக்கு வந்து கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வர சொல்லுங்கள். குருவாயூர் போய் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலில் 9 முறை சுற்றிட்டு குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை அந்த கோயிலிலே வாங்கி அந்த கோயிலிருந்தே வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருளை துலாபாரம் கொடுத்துட்டு வருடம் வருவதாக வேண்டுதல் செய்து சொல்லுங்கள். புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதானும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் குருவாயூர் கிருஷ்ணராக நினைத்து வணங்கிவிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பாதிப்புகளாம் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். நாராயணியம் என்ற பாடலை வந்து குருவாயூர் கிருஷ்ணரை பற்றி வரக்கூடிய அந்த 100 பாடலை போட்டு கேட்கக்கூடாது. இல்லைனாலும் அது போட்டால் அந்த ஒளிவுடைய அமைப்பு சப்தங்கள் உங்களுக்கு பெரிய அளவு மாற்றத்தை குடும்பத்திற்கு ஏற்படுத்தி தரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் நவகிரகங்கள் தோஷம் நீங்கள் வந்து எந்தெந்த கோவிலுக்கு போகணும்? அதாவது ஆக்சுவலாக திருக்கோளூர்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் வைத்த மாநீதி பெருமாள், அதாவது 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயில் வந்து செவ்வாயுடைய பரிகார ஸ்தலமாக காணப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் மற்ற தலங்கள்லாம் உண்டு, நவத்திருப்பதிகள் உண்டு. இந்த நவத்திருப்பதிகள் வழிபாடு செய்தாலே இந்த நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கோயில்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சென்று வைத்த மாநிதி பெருமாள் கோயிலுக்கு செல்வது, அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீகுண்டம் அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று விட்டு வந்தாலே நவகிரக தோஷம் எப்படி இருந்தாலும் விரைவில் தீரும் என்பது ஐதீகம். சரி சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். நான் சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் இது மாதிரி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கு. அது ஜாதகத்தினால ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ஏதாச்சும்? ராசி வந்து கடகராசி சார், அவரது வந்து மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம், என்னோட இது வந்து கடகராசி பூச நட்சத்திரம் சார். சரி சார், அவரது வந்து மீன ராசி பூரட்டாதி, உங்கள் நட்சத்திரம் வந்து கடகராசி பூசம் இல்லையா? ஆமா, இந்த கடகராசி பூச நட்சத்திரம் சார், அது வந்து மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். சரி, லக்னம் சொல்லுங்க, உங்களுது தான் அவரதும். லக்னம் வந்து எனக்கு சரியா தெரியலைங்க சார், எனக்கு நட்சத்திரம். சரி பரவாயில்லம்மா. நீங்கள் வந்து இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனத்துக்கும் கடகத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிப்ரெஷன் வந்து பெரிய அளவுக்கு தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் ஏதோ உங்களை வந்து எல்லாத்துலேயும் அவர் வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரிலாம் தோன்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்காதீங்க. பிராணாயம் வந்து ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு. விருச்சகத்துக்கு, கடகத்துக்கு, ரிஷபத்திற்கெல்லாம் எப்பொழுதும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து சனிக்கிழமையோ அல்லது இஷ்டமான உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அந்த நாளில் பார்சாதி கோயிலுக்கு சென்று 2 பார்சாதி பெருமாளையும் அங்கே இருக்கின்ற நரசிம்மர் சன்னிதானத்திலையும் பார்சாதி கொடிமரத்திலும் நரசிம்மர் கொடிமரத்திலும் விழுந்து கும்புறதுடன் அந்த கோயிலுக்கு செல்லுகின்ற சமயத்தில் நரசிம்மர் சன்னிதானத்திற்கு முன்னாடி போகின்ற சமயத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் எல்லாம் இருப்பார்கள். அந்த ஆஞ்சநேயரெல்லாம் மனதார வழிபட்டு அந்த ஆஞ்சநேயர் தூணை 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாவே நிறைய அளவுக்கு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒற்றுமை குறைபாடு அமைப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், பேர் பிரபாகரன், திருச்சியிலிருந்து பேசுகிறேன். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். கருணாகரன் சார், சத்தமாக பேசுங்க. பிரபாகரன் சார், திருச்சியிலிருந்து பேசுகிறேன். சரி. லக்னம் தனுசு சார். ஓகே. ராசி துலம் சார். நட்சத்திரம் சுவாதி 2ஆம் பாதம் சார். வயசுங்க? 26 சார். ஏப்ரல் மாதம் 28ல் ஆரம்பிக்குது சார் எனக்கு. சரி சொல்லுங்கள். எனக்கு சரியா வேலை வாய்ப்பும் அமைய மாட்டேங்குது. என்னால தான் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்கும் சொல்றாங்க. அதுக்கு என்ன பரிகாரம்? உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உடைய இதில் வந்து ஆக்சுவலாக வந்து குருதசை முடிஞ்சிடுச்சா? இல்லைங்க சார், எல்லாம் முடியல. நான் சனி பயிற்சி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
சனி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை ஏழரை சனிக்கும் சனி தசைக்கும் சம்மந்தம் இல்லை. 7.5 சனி வேற, குரு தசை முடிஞ்சுதான்னு மட்டும் டவுட் எனக்கு. சரி, அப்படி இல்லைன்னா முடிஞ்சிருந்தாலும் சனி புத்தி ஓடுவதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அமைப்பில் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா என்னன்னு கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் என்னால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயில் கேட்கணும் சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மதுரைக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. மதுரையில் போயிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதானத்தை பயபக்தியுடன் வழிபாடு பண்ணி கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்துட்டு கோயிலிலே 23 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அங்கேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒத்தக்கடை நரசிம்மர் என்று சொல்லுவார்கள். அந்த ஒத்தக்கடை நரசிம்மரை போயிட்டு வலம் வந்துட்டு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாவே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு நிம்மதியும் ஏற்படும். திருச்சியிலே இருக்கிறனால 6 மாதத்துக்கு ஒரு முறை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதானத்திற்கும் ஒத்தக்கடை நரசிம்மர் கோயிலுக்கும் போக போக பெரிய அளவு மாற்றங்களும் அனுகூலத்தையும் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். நாங்க ஈரோட்ல இருந்து சுகன்யா பேசுறேங்க. சார் கிட்ட பேச கேட்கணும். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், கேளுங்க. தம்பி பேரு எழில்ராஜாங்க. அவன் வந்து 21/12/1998 பிறந்தான். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னங்க. 19 வயசு இல்லைங்களா? 18 முடிஞ்சு 19 நடக்குது. ஆமா, சொல்லுங்க. பிகாம் பண்ணிட்டு இருக்காப்லங்க. சிஏ பண்ணிட்டு இருக்கான். பிகாம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சிஏவே டைரக்டா பண்றேன்னு சொல்றாப்ல. என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷனா இருக்குங்க. அப்புறம் அவனோட கல்விக்கு என்ன பண்ணணும்ங்கறத சொல்லிடுறேன். கன்னி லக்னமாமா அவரு? ஆமாங்க, கன்னி லக்னம். கண்டிப்பா அவர் என்ன பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த சனியில உடைய அமைப்பு, 7.5 சனியுடைய பாதிப்பு எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரை வந்து சிரமம் பார்க்காமல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்கள். 3 குளத்தில் உள்ள நீரை தலையில் தெளித்து அங்கே இருக்கிற சன்னிதானத்தெல்லாம் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த அதாவது படிப்பில் உள்ள தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக தென்குடி திட்டை என்று தஞ்சாவூரில் சொல்வோம். அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய அந்த தென்குடி திட்டையான ராஜகுருவியும் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் வந்து பயபக்தியுடன் கும்பிட்டு அந்த கோயிலில் விபூதியை கொடுத்து அந்த அபிஷேகம் பாதத்தில் போட்ட விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை அருகிலுள்ள சிவாலயத்திற்கு வில்வமும் நல்லெண்ணெயும் கொடுக்க தடைப்பட்டிருந்த கல்வி அமைப்பு மாறி நிரந்தரமாக ஒரு ஸ்டடியாக செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் நிக்கில், கூடலூர்ல இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க நிக்கில், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கூடலூர். சரி சொல்லுங்க சார். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. வர்ற மே மாசம் 28 வயசாகுது சார். 28 ஆக போகுது மே மாசம். ஓகே சொல்லுங்க சார். எனக்கு எந்த ஒரு வேலைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு சொந்தமா தொழில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது அமைங்களா என்னோட ராசிக்கு எப்படின்னு? அதாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் 2.5 வருடத்துக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் அமைதியாக எங்கேயாவது வேலைகையில் போய் மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு 2.5 வருடம் முடிந்த பிறகு தொழில் ஆரம்பிப்பது தான் உங்களுக்கு நன்மை. இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பித்தாலும் அது கடன் அமைப்பு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை, மற்றவர்களுக்கு நம்ம காட்சி பொருளாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுவிடும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுறதோடு திருமலை திருப்பதி பாலாஜியுடைய பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்று வருடத்துக்கு 2 முறை கண்டிப்பாக சென்று தரிசனம் பண்ணி அங்கே அந்த பெருமாளை வழிபாடு பண்ணி கோபுர தரிசனம் முடிச்சுட்டு கோயில் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய விடுதிகளில் ஒரு இரவு தங்கிட்டு வருவது உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கோவிந்த நாமாவளி என்று சொல்லக்கூடிய 108 நாமாவளியை ஜபம் பண்ண இந்த மாதிரி சோம்பல்கள், இந்த மாதிரி மன கஷ்டங்கள், சோர்வுகள் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக திருமலைக்கு 300 ரூபாய் டிக்கெட்டு போன்ற இது ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போயிட்டு தரிசனம் நிம்மதியாக பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு மாற்றத்தையும் விரைவில் பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வினோத்குமார் பேசுறேன், பூந்தமல்லியில இருந்து. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வினோத்குமார். என்னோட வயசு வந்து 40 வயசு சார். 1977 பிறந்திருக்கேன். சரி. மீன ராசி, உத்திராட்டத்தி நட்சத்திரம், 1ஆம் பாதம். சரி. தனுசு லக்னம் சார். இப்போ வந்து சுக்கிர தசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு சார். சரி. போன அக்டோபர் மாசம் என்னோட ஜாப் வந்து என்னோட கூட இருக்கவங்களும் எனக்கு எதிரியாக பகையாகி என்ன வெளியே அனுப்புற மாதிரி. சுக்கிர புத்தி உங்களுக்கு எப்ப முடியுது? இன்னும் 1 வருஷம் இருக்குங்கய்யா.
சரி சார், நீங்கள் கண்டிப்பாக சுக்கிர புத்தி முடிகின்ற வரையில் பகை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியப்படுத்துவது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு என்ன இப்போ உத்தியோக சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்க வந்தீங்களா? ஆமாங்கய்யா. சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமில்லாமல் கும்பகோணத்தில் சாரங்கபாணி என்று சொல்லக்கூடிய பெருமாள் சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கின்ற பசும் மாடுகளுக்கு காரம்பசு மற்ற மாடுகள்லாம் இருக்கும், அதுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். மேலும் வந்து அது இல்லாமல் கஞ்சனூர் எப்படி செல்கிறீர்களோ அதே போல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கும் செல்வதும் 3 குளத்து நீரை தெளித்து கொள்வதும் புதனுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை கொஞ்சம் குருக்களிடம் வாங்கி நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக இந்த பள்ளி கொண்ட பெருமாள் தரிசனமான சாரங்கபாணி பெருமாள் தரிசனம் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, நான் பானுபிரியா பேசுறேன், பரமக்குடியில இருந்து. சார் கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேட்கணும். நமஸ்காரம். கேட்கணும். மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம லக்னம், வயசு 39. வேலை இருக்க சரியில்லாம இருக்கு. சரி, அதாவது உடம்புது சரியில்லை. சிம்ம லக்னமாம்மா அவரு? ஆமா. சரி, அவருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் இல்லைங்களா? இப்போ என்ன கேட்க வந்தீங்க? உத்தியோகமா? ஆமா, வேலை இருக்க சரியில்லாம இருக்கு. கையில காசு பணம் தங்குது இல்ல, கால் வலி இருக்குன்னு இருந்துடுறாங்க. சரி, அவரை நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? பரமக்குடி, ராமநாடு மாவட்டம். சார், ராமநாட்டில் தானே இருக்கீங்க. ஒரு முறை மட்டும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் என்று பெரிய அந்த கோல்டு தங்கமெல்லாம் கிடைத்த ஒரு அற்புதமான கோயில் இருக்கு இல்லைங்களா? வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அனந்த பத்மநாபர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் தொடர்ச்சியாக ஏற்படுவதற்கு உண்டான அனுகூலம். அவர் தொடர்ச்சியாக போக போக பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வைகாசி முடிஞ்சவுடன் நிறைய விதத்தில் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி சொல்லுங்கள். தேக ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், அஜீரண கோளாறுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது. இவருடைய ஜாதகத்திற்கு மனக்குழப்பங்களும் ஏற்படும். தேவையில்லாமல் கத்துவது, மற்றவர்களை திட்டுவது, சண்டை போடுவது போன்ற விஷயத்தில் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பெரிய அளவு ஏற்றத்தை தரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, நான் பிரவீனா பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரியா கேட்கல. யார் பேசுறதுமா? வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். சரி, எங்க இருந்து பேசுறீங்க? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, சொல்லுங்க. பேரு பிரதீப் குமார். டேட் ஆஃப் பர்த் வந்து 13/6/1979. சரி. ராசி வந்து மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் வந்து விருச்சிகம். சரி, என்ன வேணுமா? அவருக்கு ஒரு லேண்ட் ஒன்னு இருக்குங்க சார், 1 ஏக்கரா. அது வந்து கொஞ்சம் விற்காம இருக்கு. 2 பேர் பார்ட்னரா வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப தொழில் வந்து கொஞ்சம் டல்லா இருக்குங்க சார். சரி. தொழில் எல்லாம் தடங்களா இருக்குது. எது வந்தாலும் அது தொழிலுக்காக நேரத்துக்காக கேட்கணும். விருச்சிக லக்னம், மகர ராசியாமா அவரு? ஆமாங்க சார், உத்திராட நட்சத்திரம். சரிங்கம்மா. அவர் கண்டிப்பாக அந்த தடைகள் நிவர்த்தி பண்ணுவதற்கு கண்டிப்பாக காலஸ்திரி வருவது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். காலஸ்திரி தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்துட்டு வெள்ளை வகை இனிப்புகளை பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதுடன் கண்டிப்பாக திருச்சானூர் என்று சொல்லக்கூடிய அலமேலு தாயார், கீழ் திருப்பதியில் உள்ள அலமேலு தாயாரான மகாலட்சுமியை போய் வழிபாடு பண்ணி அங்கே குங்கும அர்ச்சனைக்குன்னு ரெசிப்ட் கிடைக்கும். அந்த ரெசிப்டை போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் அந்த மகாலட்சுமி படத்தை வைத்து பூஜை செய்ய தொழில் அப்புறமே வைக்காத இடங்குடல் விற்பதற்கு உண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் அண்ணாமலை. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அண்ணாமலை. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். உங்க அண்ணன் பேச ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன் சார் நானு. சரி, சந்தோஷம். சொல்லுங்க. என் பேர் அண்ணாமலை, கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் 4ஆவது பாகம் சார். எனக்கு வந்து இப்போ சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு சார். லக்னம் என்ன? மேச லக்னம் சார். சரி. உங்களுடைய வயசு என்னங்க? 47 சார். சரி, 47. சரி. சுக்கிரன் முடியறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு இன்னும் உங்களுதுல? 2019 முடியுது சார். சரி, சொல்லுங்க. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு?
சார் தொழில் இல்லாம ரெண்டு வருஷமா தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். எல்லா குறையும் எல்லா கடவுள் நல்லபடியா தொழில் பாக்கியம் தான் சார் எனக்கு கட்டாயம் வருது சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சுக்கிரதிசை முடிகிற வரைக்கும் தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒத்துமை, குடும்பத்தில் உள்ள துணை அவங்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய தொழில் அமைப்பு, வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரதிசை எல்லாருக்கும் நன்மை பண்ணுன்றதுக்கு விதி கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிரதிசை ஏதாவது ஒரு மனக்குறையை கொடுத்துரும். கண்டிப்பாக அடையார் அனந்த பத்மநாப கோயில் சென்னையில் தானே இருக்கிறனால மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அடையார் அனந்த பத்மநாப கோயிலை 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு சென்று விட்டு தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலை 9 முறை வலம் வந்து பெரிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த வருடத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலம் தரும். மேலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி சிவன் என்று சொல்லக்கூடிய பள்ளி கொண்ட சிவனை போய் தரிசனம் பண்ணுவது உங்களுக்கு இந்த அடிக்கடிக்கு இந்த தொழில் மாற்றம், தொழில் உபத்திரம் இல்லாமல் இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேடம், நாங்க சென்னை ஆதம்பக்கத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார், என் பொண்ணு பேரு தர்ஷினி சார். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கும்ப லக்னம் சார். வயசுமா 19 வயசுங்க சார். இப்போ பிஇ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. குருதசை ஓடுது இல்லையா? ஆமாங்க சார். சொல்லுங்க, என்ன வேணும்? அவர் படிப்பு நல்லா இருக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேங்க சார். எல்லாருக்கும் அதுதானம்மா, நல்லபடியாக இருக்கணும். நல்லபடியாக இருக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு ஓய்வு நாளில் அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கோயில் கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5 முறை வலம் வந்து எப்பொழுதும் 9 லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு வாங்கி கொடுப்பதுடன் எப்பொழுதும் 6 படை வீடுகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வந்து சுற்றுலா மாதிரி சென்று விட்டு வருவது இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை, உத்தியோகத்தில், படிப்பு மற்ற சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் குறைபாடு இல்லாமல் இருக்கும். மேலும் வந்து கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு இஷ்டமான ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு சென்று திருமஞ்சனத்திற்கு கலந்து கொள்வது பெரிய அளவு மாற்றத்தையும் தேக ஆரோக்கியம் மனக்குழப்பங்கள்லாம் இல்லாமல் நல்ல அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கிடைக்கக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், குழந்தை பேர் கிடைக்க எந்தெந்த ஆலயங்களுக்கு நம்ம போகணும்? அதாவது ஆக்சுவலாக திருமூர்த்தி மலைன்னு இருக்குது கோவை மாவட்டத்தில். அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில்னு இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகைவரை கோயில். இந்த கோயிலில் மும்மூர்த்திகள் உண்டான ஒரு அற்புதமான கோயில். பிரம்மா, சிவன், பெருமாளுடைய கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தத்தில் நீராடிட்டு இவர்களை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி சப்த கண்ணீர்கள் இருக்கார். அதாவது அந்த சப்த கண்ணீர்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு இவர்களையும் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக புத்திர சந்தானத்தில் உள்ள குறைபாடு நிவர்த்தி, பூர்வ புண்ணிய தோஷங்கள் நீங்கி குழந்தை பேர் ஏற்படும் என்பது ஐதீகம். இதை செய்வதனால் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், நான் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. என் பேர் பிரசாத். சார் கிட்ட பேசுங்க. கண்டிப்பா சார். வணக்கம் சார். நமஸ்காரம் பிரசாத். வணக்கம் சார். சார், நான் வந்து சுவாதி நட்சத்திரம் எனக்கு தான் கேட்குறேன். நான் 1987 மே 12 பிறந்தவன். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மேச லக்கணம். சரிங்களா சார்? திசை வந்து வியாழன் திசையில சந்திரன் புத்தி நடந்துட்டு இருக்கு சார் எனக்கு இப்போ. அப்ப சுவாதி முதல் பாதமா நீங்க? ஆமா சார், சுவாதி முதல் பாதம் சார். சார் சொல்லுங்க. சரிங்க சார். எனக்கு வந்து சார், நான் விவசாயம் பார்த்துட்டு 5-6 வருஷமா நல்லா இருந்தது. ஒரு மாதிரியா தொழில் நல்லபடியா போயிட்டு இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒண்ணு இப்பதான் 4 மாசத்துல இருக்கு. ஆனா இப்போ இந்த வறட்சியின் காரணமா என்னோட தொழிலே சுத்தமா முடிஞ்சு இப்ப நான் ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கேன் சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னன்னா அதனாலதான் உங்களை கேட்கலாம். ஆக்சுவலா மேஷ லக்கணம் இல்லையா நீங்க? ஆமா சார், நான் மேஷ லக்கணம் சார். அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து இப்போ நேர காலங்கள் சிறிது ஒரு 4 மாதங்கள், அதாவது ஜூலை 14க்கு பிறகு படிப்படியாக பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். பெரிய அளவுக்கு வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஜூலை 14 வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள். மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நேர காலங்கள் சரியில்லை என்பதனால் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈரோடிலே இருக்கிறனால் கொடுமுடி என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு ஸ்தலத்தில் போயிட்டு கொஞ்சம் வழிபாடு பண்ணுறது, வெறும் வணங்கிட்டு பசுனை எல்லா சன்னிதானத்திலும் கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுவதுடன் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு முறை மட்டும்
குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சன்னிதானத்திற்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர வர உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் இந்த பாதிப்புகள் எப்பொழுதும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி தரும். இது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தருவதோடு இல்லாமல் இந்த வாட்டி மட்டும் இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாக கண்டிப்பாக குச்சனூர் போகிறதை போல் கண்டிப்பாக இந்த 3 நரசிம்மர் என்று நாம் அடிக்கடிக்கு சொல்லுவோம். பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள தவளைக்குப்பம் சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்பம் நரசிம்மர், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர், இந்த 3 நரசிம்மரை ஒரே நாளில் ஒரே நேர்கோடு நரசிம்மர்களை தரிசனம் செய்வதும் பசுனை கொடுப்பதும் உங்களுக்கு இருக்கின்ற மனக்குறைகளை தீரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கார்த்திகேயன் பம்மல்ல இருந்து பேசுறேன் சார் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். எனக்கு பிறந்த தேதி வந்து 23/4/1980 சார். சரி, 37 வயசு முடிஞ்சிச்சா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்புறமேட்டு என்னுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்ய 3ஆம் பாதம் சார். சரி. கடக ராசி, கன்னியா லக்னம் சார். சரி. நான் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஆனா படிப்புல இருந்து இப்ப தொழில் வரைக்குமே பாத்தீங்கன்னா வெறும் தடைகளாவே தான் சார் இருக்கு. இன்னும் வளர்ச்சியை நோக்கி எதுவுமே இல்லை சார். அதனால வந்துட்டு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல சார். இது வரைக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லை சார். அதாவது அந்த சொந்த தொழில் எதனா எனக்கு அமையுமா சார், இல்ல எதனா வெளிநாடு இந்த மாதிரி எதனா யோகம் இருக்குமா சார்? எப்ப சார் எனக்கு ஒரு நல்ல காலம்? இல்லை, அதாவது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் சூரிய தசை முடிகிற வரையில் தனிப்பட்ட தொழில் செய்யாமல் உத்தியோகத்தில் அடிமை தொழிலாக இருப்பது தான் உங்களுக்கு நன்மை. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு சந்திர திசை வந்த பிறகு தனிப்பட்ட தொழில் பண்ணுவது தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை உங்கள் ஜாதகத்தை வைத்து பார்த்து கொள்ளுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு வந்து எப்பொழுதும் நன்மைகள் அதிகரிப்பதற்கு, தீமைகள் குறைவதற்கு, இந்த உத்தியோக நிமித்தமாக மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு புதன்கிழமை பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் சன்னிதானத்திற்கு போய் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரெகுலராக போவது பெரிய அளவுக்கு விடாமல் தொடர்ச்சியாக உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற பெருமாள் சன்னிதானத்துக்கு தொடர்ச்சியாக போனாலே போதும். அதுடன் புதன்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது மனதார கஷ்டப்படுபவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது விரைவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சூரிய திசை வரையில் தனிப்பட்ட தொழில் தொடங்க வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் முருகன். சொல்லுங்க சார் முருகன். சார் நான் வந்து டைலரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். 17/7/72 டேட் ஆஃப் பர்த். சரி. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம் சார். லக்னம் தெரியாதுங்க. சரி. இப்ப 45 ஆக போகுது சார். சரி. ஒரு 4-5 வருஷமாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை சார். சரி. அதுல இருந்து விடுபடவே முடியல. ஒண்ணு போனா ஒண்ணு டபுள் தான் ஆகுதே தவிர அது வந்து கம்மியாகிறதுக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லைங்க சார். சிரமம் பார்க்காம 6 மாதத்துக்கு ஒரு முறை பழனி முருகர் கோயிலுக்கு சென்றுங்க. சிரமம் பார்க்காமல் பழனி முருகரிடம் செல்வது, வருடத்துக்கு ஒரு முறை விபூதி அபிஷேகம் பண்ணுவது, அபிஷேக விபூதி தினமும் அடி வயிற்றில் தடவிக்கொள்வது, பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்றி மனதார முருகரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிக்க நீங்கள் கேட்ட எல்லா விதமான கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதுடன் தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றமும் ஒரு சந்தோஷமும் ஒரு புதுவிதமான விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான யோக பலம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம். நான் தாம்பரம் செம்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். பேரு தம்பிக்கு கோகுலகிருஷ்ணன் தம்பி பேருங்க. சரி. சிம்ம லக்னம், 39 வயசாகுது. மேரேஜ் பார்த்துட்டு இருக்கிற யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம், கடகராசி. சரி, பூச நட்சத்திரம், கடகராசி. மேரேஜ் வந்து பார்த்துட்டு இருக்க, எல்லாமே தடைப்பட்டு இருக்கு. அதான் எப்படி? சரி, அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. அவருக்கு பதில் நீங்க தான் பண்ணணும் இல்லையா? ஹலோ சொல்லுங்க சார். அதாவது நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒன்று சொல்லுங்கள். எப்பொழுதுமே வந்து அந்த திருமண தடைகளுக்கு உண்டான அமைப்பு நீங்குவதற்கு தொடர்ச்சியாக 9 வாரம் சனிக்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு நல்லெண்ணையும் பசுநெய்யும் கொடுத்து வில்வத்தையும் கொடுத்து அவர் பேரு நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு முறை மட்டும் அவருக்கு திருமணத்துக்கெல்லாம் நிச்சயமாகி திருமணம் நடந்தேறிய பிறகு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கு முன்பாகவும் நிச்சயித்து பண்ணோம், திருமணம் நடந்த பிறகும் திருப்பாம்பரம் வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். திருப்பாம்பரம் வந்துட்டு திருநள்ளாருக்கும் திருக்கொல்லிக்காடுக்கும் வருவதாக வேண்டுதல் செய்து கொண்டால் திருமணத்தில் அவர் ஜாதகத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்பட்டு ஜாம் என்று திருமண அமைப்பு ஏற்படுவதற்குண்டான
உண்டான பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கேரளாவில் நின்னும் பேசுறீங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, கேட்குது. 1974 சரி. மே 11 போராட நட்சத்திரம் தனு ராசி. யாருதுமா இது? எனக்கு தானே புஷ்பலதா. சரி, புஷ்பலதாம்மா அது. சொல்லுங்க. குழந்தைங்களே இல்லைங்க, தங்குறதுன்னா அப்படியே 2 மாசம் 3 மாசத்துல கழிஞ்சு போகுது. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். இப்பவும் ஒன்னும் சொல்ல முடியல. இப்ப இந்த மாசம் எப்படின்னு சொல்ல முடியல. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? கேரளாவும் பாலக்காடு தக்கமங்கலம். பாலக்காடுல தானே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் ஒரு முறை குருவாயூர் செல்வது, குருவாயூர் கிருஷ்ணருக்கு வழிபாடு பண்ணுவது, குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலை 9 முறை வலம் வந்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணுறதோட சோட்டானிக்கரை பகவதிக்கு கண்டிப்பாக செல்வது, ரத்த புஷ்பாஞ்சலி என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்வது, சோட்டானிக்கரை பகவதி படத்தை வைத்து கொள்வது, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் மத்தியானம் 1:30 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுத்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு மீண்டும் ட்ரை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் போய் வேண்டுதல் செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவதைப் போல் சோட்டானிக்கரை பகவதிக்கு ரத்த புஷ்பாஞ்சலி பூஜைக்கு பணம் கட்டுவது தான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? என்னோட பெண்ணுக்காக கேட்கணும். கேளுங்க. பல்லாவரத்துல இருந்து பேசுறோம். 9/3/1993 கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், ரிஷப லக்னம். வேலைக்காக கேட்கணும். கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 1 மார்க் 2 மார்க்ல எக்ஸாம்ல போயிருக்கு. திருப்பி அவங்களோட இது சொல்லுங்கம்மா, லக்னம் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க. கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், ரிஷப லக்னம். 93ல பிறந்தாங்க நீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரி சரி சரி. அதாவதுமா அவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் எந்தவித பாதிப்புகள் எந்தவித விஷயங்களும் தற்காலத்தில் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தான். புரட்டாசி மாதம் முடிந்த பிறகுதான் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் நிம்மதியான அமைப்பும் ஏற்படும். மேலும் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படுவதற்கு மாதம் என்று ஒரு கணக்கு வைத்து 9 மாதம் விடாமல் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கஷேத்திரத்துக்கு சென்று மனதார பசுனை கொடுத்து தீபமேத்தி வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதுக்கு பிறகு வருடத்துக்கு 2 முறை சென்றால் போதும். கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் மாதத்துக்கு 1 முறை திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு விடாமல் சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். விரைவில் நல்ல விசேஷமும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக பிராப்தமும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன், பாலகுமார். சொல்லுங்க பாலகுமார். சார், என் தங்கச்சிக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அது இதாக அதுதான் சரி என்னன்னு கேட்கலான்ட்டு. சொல்லுங்க, கேளுங்க. ராஜேஸ்வரி. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த் 15/4/95. 95. என்ன லக்னம் தெரியுமா? தெரியாது. லக்னம் தெரியாது. சரி, அவங்களுக்கு திருமண தடைகள் மட்டும் ஏற்படுது இல்லையா? ஆமாங்க சார். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க? நான் மதுரை சார். மதுரையில் இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்கள சொல்லுங்க, எப்பொழுதுமே சிரமம் பார்க்காமல் 9 செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அம்பாள் சன்னிதானத்திற்கு 9 உதிரி பழத்தையும் குங்குமத்தையும் பசுனையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணி பழத்தை திருப்பி வாங்காமல் குங்குமத்தை மட்டும் வாங்கி கொண்டு புஷ்பத்தை வாங்கி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அத்துடன் மட்டுமில்லாமல் கண்டிப்பாக சமயபுரத்தாலே என்று திருச்சியில் இருக்கிற சமயபுரத்தாலுக்கும் சென்று வழிபாடு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணுவதை போல் அதே போல் வெக்காளியம்மன் கோயிலுக்கும் சென்று அங்கும் குங்கும அர்ச்சனை பண்ணி அங்கு பொங்கு சனீஸ்வரர் இருப்பார். அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த வெக்காளியம்மன் சன்னிதானத்தில் அந்த சீட்டு எழுதி போடக்கூடிய பழக்கங்கள் உள்ளது. அந்த சீட்டில் பிரார்த்தனைக்கு மனதால் பிரார்த்தனை பண்ணி ஒரு செவ்வாய்க்கிழமை அங்கே உட்கார்ந்து எழுதிட்டு அங்கே முடிச்சு போட்டுட்டு வர சொல்லுங்கள். விரைவில் நல்ல செய்தி, நல்ல திருமண அமைப்பு ஏற்படுவதற்குண்டான அனுகூலம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் மரமலை நேரில் செங்கல்பட்டு பக்கத்தில் மரமலை நேரில் பேசுகிறோம். சொல்லுங்க, கேட்குது. அது பொண்ணு பேர் சிவசங்கரி, மிதுன ராசி. பிஏ படிச்சிட்டு இருக்கு. ஆள் கொஞ்சம் ரொம்ப லீனா இருக்குது. எவ்வளவோ மருந்து மாத்திரலாம் இது பண்ணிட்டோம். நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம் புனர்பூசம். சரி, லக்னம் தெரியாது. லக்னம் எனக்கு தெரியல சார். சரி, சொல்லுங்க.
அவன் வந்து எவ்வளவுதான் மருந்து மாத்தலாம் அது பண்ணிட்டான், அது ஒன்றும் சரியா உடம்பு சரி வரல. அவன் கல்வி வேற எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. இப்பதான் பிஏ 3rd இயர் முடிச்சிருக்காங்க. சரி, இது வந்து யாரு உங்க பொண்ணா? எங்க பொண்ணு சார் அது. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இவங்கள மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்து கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனிலிருந்து ஆரம்பித்து சுக்கிரன் வரைக்கும் இவர்களை நவகிரக கஷேத்திரத்தில் எல்லா சன்னிதானத்திற்கும் போய் பசுனை கொடுத்து மனதார கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவு விசேஷமும் பெரிய அளவுக்கு பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். இதை அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கும்பகோணத்தில் மகாமகம் குளத்திற்கு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போனீர்கள் என்றால் நவகன்னிகர்களுடைய இது இருக்கும். அந்த நவகன்னிகர்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த நவகிரக சன்னிதானத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஏற்பட்டு தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் கைகாலை நீராடிட்டு தலையில் தண்ணி தொளிச்சிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறது விசேஷம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் காண்பதற்கு வந்து எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 108 திருப்பதிகளில் வந்து எல்லாம் எங்கெங்கே திருப்பதி ஸ்தலங்கள் 108 திருப்பதிகளுடைய சன்னிதானங்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம் பண்ணுவார்கள். எல்லாத்துலேயும் தொழிலில் சக்ஸஸ் ஆனாலும் இந்த 108 திருப்பதி திவ்ய தேசத்துக்கு வருவதாக பிரார்த்தனை செய்து அதை சரியாக செய்து முடிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதும் வாழ்க்கை முழுவதும் அந்த 108 திவ்ய தேசத்தை ஒரு முறையாவது நாம் தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்துவதாக வேண்டுதல் செய்தாலே தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுவதற்குண்டான அனுகூலம். ஓகே சார், நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.